2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தை கடந்த 13ஆம் தேதி திருச்சி, அரியலூரில் தொடங்கினார். அதன் பின்னர் நாகை, திருவாரூரில் மக்களை சந்தித்த அவர் இன்று 3வது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இன்று காலை நாமக்கல் KS திரையரங்கம் அருகே விஜயின் பிரச்சாரம் நடைபெற அடுத்ததாக அவர் கரூரில் மக்களை சந்திக்க உள்ளார். விஜய் தனது உரைகளில் திமுக அரசை அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை புறக்கணித்ததாக தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இதற்கிடையில் விஜயின் கரூர் பயணத்தை முன்னிட்டு அங்குள்ள திமுகவினர் எதிர் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார்கள். கரூர் முழுவதும் திமுக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 40 கோடி மதிப்பில் நகர மேம்பாட்டு திட்டங்கள் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, உங்க ஃபேக்ட் எல்லாம் செக் பண்ணுங்க, சும்மா தெரியாம உளராதீங்க அண்ணா, தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாருங்க அண்ணா என விஜயை நேரடியாக குறிவைத்து சாடும் வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அதோடு ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன் என்கிற விஜயின் கூற்றை சாடும் வகையில் வருமான வரித்துறைக்கு 1.5 கோடி அபராதம் கட்டிட்டு ஊழலை ஒழிச்சுக்கோங்க என்று வாசகங்களும் போஸ்டர்களில் இடம்பெற்றுள்ளன. இதனால் விஜயின் கரூர் பிரச்சாரத்தை முன்னிட்டு அங்கு அரசியல் சூழல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் உரைக்கு திமுக எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதை அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக கவனித்து வருகின்றன.